67வது ஸ்லோகம் சௌந்தர்யலகரி. முகக்கண்ணாடியின் முகவாய்ப்பிடி. கராக்னே ஸ்பிருஷ்டம் துஹினகிரிணாவத்சலதயா கிரீஷேணா உதஸ்த்வம் முஹு அதரபானாகுலதயா கராக்ராஹ்யம் சம்போ முகமுகுரௌ விருந்தம் கிரிசுதே கதம் காரம் பிரம்ம தவ சுபுகம் ஔபம் யரகிதம். அன்பு என்னும் விரிந்த பண்பு பெற்றோர்கள் மக்களிடையே பாசம் எனவும், கணவன் மனைவியிடையே காதல் எனவும், குரு சிஷ்யனிடம் அனுக்கிரகம் எனவும், சிறியோரிடமும் பெரியோரிடமும் மற்றோர் எல்லாரிடமும் இறைவனிடமும் தோன்றுவது பக்தி என்றும் மாறுபட்ட பெயர்களால் அறியப்படுகிறது. அவ்வாறே பனிமலை மன்னன் மகளான பார்வதியின் முகவாயை இமவான் பாசத்துடன் நுனிக்கரத்தினால் நிமிர்த்தி அவளை பார்ப்பது வழக்கம். ஈசனோ உமையினிடத்திலிருந்த காதல் மேலிட்டால் அவளின் அதர மதுபானத்தை பருகும் முகாந்திரத்தில் அடிக்கடி அவளின் முகவாயை தன் கைகளால் உயர்த்தி பிடிப்பது வழக்கம். இவ்விருவரில் மட்டுமே தொடக்கத்தையும் நிர்மலமான கண்ணாடி போன்ற ஊமையற்ற அழகிய அம்முகத்திற்கு கண்ணாடியின் பிடி போன்று அம்பிகையின் முகவாய் அமைந்திருப்பதாக கூறுவதைத் தவிர வேறு எவ்வகையிலும் அந்த அழகை வர்ணிக்க இயலாது. இவ்வாறு தேவியின் முகத்தை தியானிப்பவர்க்கு கலைகள் யாவும் கண்ணாடியில் பிரதிபலிப்பது போன்று தாமாகவே கைப்படும் என அறிந்து கொள்ள வேண்டும். இமவான் மற்றும் ஈசனின் அன்பிற்கு ஆள்பட்ட அன்னையின் திருவடிவம் கூறும் அபிராமி அந்தாதி பாடல் 99வது. குயிலாய் இருக்கும் கடம்பாட விடையினை கோலவியன் மயிலாய் இருக்கும் இமயாதலத்தினடை வந்துதித்த வெயிலாய் இருக்கும் இமயாதலத்திடை வந்துதித்த கைலாயர்க்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே